ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மேங்கோ டெஸ்க். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாலக்காடு ஸ்பெஷல் வாழைக்காய் தோரன். இது நம்ம யூஸ்வலாக பண்ணுற வாழைக்காய் பொரியல் மாதிரி கிடையாது. தேங்காய் சீரகம்லாம் போட்டு பெரட்டல் மாதிரி பண்ண போகிறோம். டிஃப்ரெண்ட்டான ரெசிபி, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சாம்பார் சாதம் என்ற ரசத்துக்கு எக்ஸலன்ட் காம்பினேஷன். இந்த மெத்தடில் நீங்கள் இந்த தோரன் பண்ணிங்கன்னா பாத்திரத்தில் கொஞ்சம் கூட மிஞ்சாது. நம்ம வீட்டில் அடிக்கடி வாழைக்காய் சமைக்கிறதா, ஆனால் இனிமே அதோட மெடிசனல் பெனிஃபிட்ஸை தெரிஞ்சுட்டு சமைக்கலாம். வாழைக்காயை மாதம் 3 முறை சாப்பிட்டு வரதுனால உடம்புல இருக்கிற இன்சுலின் ஹார்மோன்ஸ் இருப்பு அதிகப்படுத்துது. இது டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லது. நம்ம போன் ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்க தேவையான விட்டமின், கால்சியம், மெக்னீஷியம் அதிகமாக இருக்குது. வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப நல்லது. நம்ம உடம்புல இருக்க தசையில் இருக்கிற கொழுப்பை கரைச்சிடும். இதில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்க்கு ரொம்ப நல்லது. இதில் பொட்டாசியம் கண்டென்ட் அதிகமாக இருக்குது, அதனால ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. ரத்த அழுத்தத்தை சீராக வச்சுக்க உதவும். விட்டமின் ஏ நிறைஞ்சிருக்கிறதுனால கண்ணில் கேட்ராக்ட் வராமல் அவாய்ட் பண்ணும். பொட்டாசியம் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம நாள் முழுக்க எனர்ஜெட்டிக்காக சுறுசுறுப்பாக வச்சுக்க உதவும். இப்போ இந்த வாழைக்காய் தோரன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் வாழைக்காய் எடுத்திருக்கேன். இது 4லேருந்து 5 பேருக்கு கரெக்டாக இருக்கும். வாழைக்காயை நல்லா தோல் சீவி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இன்றைக்கி க்யூப் ஆர் டைஸ் ஷேப்பில் கட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சர்க்குலராக கட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். இப்போ இந்த சர்க்கிளில் ஒரு 4 பீஸாக போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு க்யூப் மாதிரி கிடச்சிரும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. வாழைக்காய் வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த தண்ணியில் தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். தண்ணி கொதி வர டைமில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வாழைக்காவை சேர்த்துக்கலாம். இப்போ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா வாழைக்காய் மிதந்துட்டுருக்கோம், நல்லா வெந்த பிறகு உள்ளே போயிடும். ஸோ இது ஒரு 3 to 4 மினிட்ஸ் வேகட்டும். இது வெந்துட்டுருக்கிற டைமில் ஒரு ட்ரை மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், 1 டீஸ்பூன் ஜீரகம், 2லேருந்து 3 பல் பூண்டு, 2 மிளகாய். இதுக்கு காரத்துக்கு மிளகாய் மட்டும்தான். உங்களுக்கு வேணும்னா மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம், இல்லைனா க்ரீன் சில்லியும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை இந்த அளவுக்கு கொரப்பாக பவுடரை எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 4 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம வாழைக்காவை செக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா உள்ளே போயிடுச்சு. ஸோ வெந்துருச்சுன்னு அர்த்தம். நம்ம எடுத்து செக் பண்ணிடலாம். உங்களுக்கு அப்படியே ஈஸியாக இப்படி உங்களுக்கு 2 உடைக்க வரணும். ஸோ நமக்கு தேவையான அளவுக்கு வெந்துருச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு கடுகு வெடித்த பிறகு கொஞ்சமாக உளுந்து கலர் சேஞ்ச் ஆன பிறகு நம்ம சின்னதாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயமை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு, ஆல்ரெடி வாழைக்காயில் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை. இதை ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்ம வேக வச்ச வாழைக்காவை இதில் சேர்த்துக்கலாம். அண்ட் நம்ம அரைச்சி வச்ச பவுடரையும் இதில் மொத்தமாக சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பிளெண்ட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. இந்த தேங்காய் கலர் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வேக வச்சா போதும். நம்மளோட சூப்பரான பாலக்காடு ஸ்டைல் வாழைக்காய் தோரன் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சா நம்ம மேங்கோ டெஸ்க் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.